இந்த கிளாஸ்ல இருக்க எல்லா பசங்களும் எக்ஸாமுக்கு முன்னாடி இப்ப கடவுளை வேண்டிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க எக்ஸாம் நல்லபடியா எழுதணும்னு வேண்டுவானுங்கன்னு பார்த்தா மேத்யூங்கிற பையன் சீக்கிரம் வரணும்னு வேண்டிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ஸ்கூல்லயே அவன மாதிரி பிட் அடிக்கிற மாதிரி டேலண்ட் யாருக்குமே இங்க கிடையாது. அதனாலேயே மொத்த கிளாஸுமே இவனுக்காக இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா உள்ள நுழைஞ்சதுமே அவன் வேலையை அவன் காட்ட ஆரம்பிச்சிடறான். ஃபர்ஸ்ட் ஒரு பையன் கிட்ட ஸ்கேல கொடுத்துட்டு போறான். இன்னொரு பொண்ணு கிட்ட ஜாமெட்ரி பாக்ஸ், எரேசர், பென்சில்னு ஒவ்வொருத்தர் கிட்டயும் ஒவ்வொரு பொருளா கொடுத்துட்டு இருக்கான். இப்ப எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுது. அப்ப ஒரு பொண்ணு அவ கையில போட்டிருந்த மெஹந்தியிலேயே ஃபார்முலாவை எழுதி வச்சிருக்கா. அடுத்து ஜாமெட்ரி பாக்ஸ திறந்தா சாமி போட்டோக்கு பின்னாடி பிட்டுக்குன்னு ஒரு புக்கே ஒன்னு எழுதி வச்சிருக்காங்க. அதே மாதிரி இவன் கொடுத்த ஸ்கேல திருப்பினா அதுலயும் ஒரு பேஜுக்கு எழுதி இருக்கு. எரேசரோட கவரை பிரிச்சா அதுக்குள்ளேயும் பேப்பரை மடிச்சு வச்சிருக்காங்க. சோ இப்ப இவன் கொடுத்த பென்சில்ல இருந்து ஷார்ப்னர் வரைக்குமே ஒவ்வொரு பொருளையும் பிரிண்ட் அடிச்ச மாதிரி பக்கவா எழுதி கொடுத்திருக்கான். அப்போ ஒரு பையனுக்கு எக்ஸ்ட்ரா ஷீட் கொடுக்கறதுக்காக வந்த டீச்சர் தெரியாம மேத்யூவோட வாட்டர் பாட்டில கீழே தள்ளி விட்டுறாங்க. உடனே அதோட மூடி திறந்து பாட்டில் கீழே விழுந்துடுது. ஆனா அதுல இருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட இப்ப வெளியில வரல. இத பார்த்ததுமே சந்தேகமான டீச்சர் அதை எடுத்து பாக்குறாங்க. பார்த்தா பாட்டில லேமினேட் பண்ணி வச்சுட்டு மூடியில பிட்டு எழுதி வச்சிருக்கான். சோ உடனே இவனை பிரின்சிபல் ரூமுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. ஆக்சுவலா இவனோட அப்பா ஒரு போலீஸ், அம்மா ஒரு டீச்சர். ஆனா அந்த பையன் படிக்காம பிட்டு வச்சு சுத்திட்டு இருக்கான். சோ பிரின்சிபல் இவனோட அப்பா வர சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அவனோட அப்பாவும் அவனை கண்டிக்கிறதா சொல்லி கூட்டிட்டு போயிடுறாரு. அதோட அந்த பிரச்சனையும் முடிஞ்சு போயிடுது. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா இவனோட அப்பாவே போலீஸ் எக்ஸாம்ல பிட்ட வச்சு மாட்டிக்கிட்டாருன்னு டிவில இப்போ நியூஸா ஓடிட்டு இருக்கு.